ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் எம்கே. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஒட்டெக் ஸ்டுடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஒரு பயங்கரமாக ரிஸ்க்கை தான் நான் எடுக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி பேசின சில யூடியூப் சேனலோட வீடியோஸ்லாம் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கான்னு சொல்லி நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். நான் அதை பார்த்துட்டு தான் எனக்கு இன்னமும் வந்து இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இது வந்தது. ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு பொதுவான விஷயம். எந்த ஒரு விஷயத்த பத்தியும் அதுவும் இவ்ளோ ஒரு பெரிய நபர் வந்து, அவரே வந்து பப்ளிக்ல வந்து யூடியூப்ன்றது பப்ளிக் பிளாட்ஃபார்ம். அந்த இடத்துல வந்து அவரோட போஸ்ட் வீடியோ போட போம்போது, அத வந்து நம்ம பப்ளிக்கா வந்து என்ன வேணா கமெண்ட் பண்ணலாம். அத பத்தி யார வேணா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அத வந்து தப்பு, நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணவங்களோட வீடியோ ஸ்ட்ரைக் பண்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஸோ இது வந்து இது வந்து எப்படின்னா வந்து, இவரு என்னதான் வந்து இப்போ ஒரு ஸ்டார்ட்டிங் பிகினிங்ல வந்து கஷ்டப்பட்டு இண்டிவிஜுவலா வந்தாலுமே, நவ் ஹிஸ் டர்ன்ட் அஸ் அ கார்ப்பரேட் இது மாரி தான் இருக்காரு இப்ப அவரு. ஒரு கார்ப்பரேட் நடத்துற மாரி தான் அவர் சேனல் நடத்திட்டு இருக்காரு. ஆ அந்த வகையில இந்த வீடியோ நீங்க பாருங்க. சரி இது பார்த்துட்டீங்க. இது கீழ இப்ப ரீசென்ட்டா வந்து 2 நாள் முன்னாடி எடிட்டட் கமெண்ட் ஒண்ணு போட்டிருக்காரு. ஆ "பீப்பிள் ஹூ தாட் ஐ வாஸ் ரூட் டு தி பீப்பிள். ஐ வாஸ் ஸ்ட்ரெஸ்ட் வென் இட் ஹேப்பன்ட். அண்ட் தி வே ஐ வாஸ் டாக்கிங் மேட் சீம் ஹர்ட்ஃபுல். அப்பாலஜீஸ் ஃபார் தி டோன்ட் லவ் யூ கைஸ்ன்னு" போட்டிருக்காரு. நீங்க உண்மையாலே வந்து இது வந்து ஒரு பீப்பிள் வந்து நாங்க ரூடா எடுத்துக்கிறோம். நாங்க வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்பவே வந்து எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு பீப்பிள் சொல்ல போம்போது, அது நீங்க உண்மையாலே வந்து அக்கறையோட நீங்க எடுக்கிறீங்கன்னா, இந்த வீடியோ இன்னமும் சேனல்ல இருந்துருக்காது. ஏன்னா, இந்த வீடியோ எடுத்தாருன்னா, லிட்டரலி வந்து 3 டேஸ் ஆச்சு போஸ்ட் பண்ணி 1.6 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. 22K லைக் வந்திருக்கு. லிட்டரலி எனக்கு தெரிஞ்சு கம்மியான லைக் இர்ஃபான் இது மட்டும் தான் நெனைக்கிறேன் நானு. அது ஏன் அவர் எடுக்கல? அவர் நினைச்சிருந்தாருன்னா, உண்மையிலேயே பீப்பிள் மேல அக்கறை இருக்கு. பீப்பிளோட எமோஷன்ஸ வேல்யூ தராரு. ஸோ, நம்ம காமன் ஆடியன்ஸா இருக்கட்டும், மத்த இன்ஃப்ளூயன்ஸா இருக்கட்டும், மத்த யூடியூப் கிரியேட்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க பண்ண தப்பு, தப்பு, தப்புன்னு பாயிண்ட் பண்ணி சொல்ல போம்போது, அவர் வந்து நம்ம பண்ண தப்பு தான் சொல்லிட்டு இந்த வீடியோ டேக் டவுன் பண்ணியிருக்கலாம். அத விட்டுட்டு, ஆல்ரெடி போட்ட கமெண்ட்க்கு போயிட்டு எடிட் பண்ணி 2 நாள் முன்னாடி சாரின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாரு. அது மட்டும் இல்ல. அந்த ரூடான ஒரு டாக் இருக்குல்ல, அந்த ரூடான டாக் தான் வந்து வீடியோவோட ஹூக்கா வச்சிருக்காரு. இது வந்து எந்த வகையில வந்து அவர் வந்து ரெஸ்பெக்ட் குடுக்குறாருன்னு ஐடியாவே கிடையாது எனக்கு. லிட்டரலி ஓகே நல்லது பண்றீங்க. 4 பேர் நல்லது செய்யணும்னு நெனைக்கிறீங்க. பண்ணுங்க பிரச்சனை இல்ல. அது காட்டணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாருமே இப்போ லிட்டரலி பார்த்தீங்கன்னா, யாராவது வந்து உண்மையாலேயே வந்து ஒரு YouTubeல போயிட்டு, நான் ஒரு ஒரு 4 பேர் உதவி பண்ணியிருக்கேன்பா, 4 பேருக்கு சாப்பாடு போட்டுருக்கேன்னு சொன்னா, கமெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து புகழ மாட்டாங்க. 80-90% வந்து இவங்கள மாரி ஆளால அவங்களுக்கு பேட் நேம் கிரியேட் ஆகுது. 10% மட்டும் தான் அவங்களுக்கு அப்ரிசியேஷனே போய் சேருது. அதனால நெறைய பேர் வந்து அந்த ஹெல்பிங் டெண்டன்சிய வந்து விட்டுர்றாங்க. என்ன ஹெல்ப் பண்ணாலுமே வந்து நமக்கு கெட்ட பேர் தான் வரப்போது. அவன் ஏன் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுங்கி நிக்கிறாங்க. அந்த மாரி இவங்கள மாரி கிரியேட்டர்ஸ் அதாவது இப்ப நீங்க பார்த்தீங்களா இந்த ஒரு சம்பவம். இதோ அந்த ஒரு க்ளோஸ் அப் போட்டாங்க பார்த்தீங்களா? எல்லாத்துக்குமே இருக்கு வைங்கன்னு சொல்லிட்டு ஜூமு. இதுதான். இதனால தான் இவருக்கு வந்து 4.72 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்காரு இவரு. லிட்டரலி பேக் டு பேக் வந்து இர்ஃபான் வியூஸோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கான்ட்ரோவர்சில போய் மாட்டுது. லிட்டரலி நெறைய பிரியாணி மேன் இர்ஃபான் வியூவா இருக்கட்டும், ஒரு கான்ட்ரோவர்சி வந்தது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட் கான்ட்ரோவர்சியா இருக்கட்டும், அது வந்தது. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து, கார் ஆக்சிடென்ட்ஸ் கூட ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது வந்து அதுக்கப்புறமா அதுக்கு என்ன அப்டேட் எதுவுமே அத பத்தி எதுவுமே தெரியல. அது அப்படியே அவ்வளதான் முடிஞ்சு விட்டாரு. அதுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து, இந்த இர்ஃபான் பிரியாணி வியூ ம ம ம அந்த கிளாஸ் நடுவுல ஆச்சு. இவங்களுக்குள்ள சண்டை வந்தது. அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனும் ப்ராப்பரா குடுக்கல. இவரு எக்கச்சக்கமா வார்த்தைகள் விட்டு பயங்கரமா மேனிபுலேட் பண்ணி அத விட்டாரு. கடைசியில பிரியாணி மேனுக்கு ஒரு பெரிய சம்பவம் ஆச்சு. அது எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. ஒய் இர்ஃபான் யூ கான்ஸ்டன்ட்லி டூயிங் திஸ்? எனக்கு அதுதான் இப்ப கேள்வி. அவரு ஏன் வந்து அவர் தெரிஞ்சு பண்றாரா? தெரியாம பண்றாரா? இல்ல வந்து அவருக்கு என்ன ஆச்சு? ஏன்னா, ஆ நெறைய பேருக்கு வந்து திடீர் பணக்காரன்னு சொல்லுவாங்கல்ல. இது நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். திடீர் பணக்காரன்னு சொல்ட்டு. அவன் சின்ன வயசுலேருந்தே வந்தவளுக்கு இல்லாம திடீர்னு பணக்காரனானோனே வந்து ஒரு ஆணவம், திமிருலாம் ரொம்ப அதிகமா ஏறி உட்காந்துக்கும்ன்னு சொல்லுவாங்க. அந்த பணத்திமிருன்னு சொல்லுவாங்கல்ல. திடீர்னு வந்த உடனே வந்து அது வந்து எப்படி சொல்றது?
ஆ அவங்களுக்கு வந்து அத எப்படி ஹேண்டில் பண்றது தெரியாது. நம்ம தான்ப்பா, நம்ம தான் ஓகே நம்ம என்ன வேணா பண்ணலான்ற மாரி ஒரு இதுல வந்து ஒரு ஹெட் வெயிட்ல வந்து நிப்பாங்க பாத்தியா? எனக்கு என்னவோ இர்ஃபான் வந்து அந்த ஜோன்ல இருக்காரோன்ற மாரி எனக்கு தோணுது. பிகாஸ் ஹி ஹாஸ் சோ மெனி இன்ஃப்ளூயன்ஸ் டூ கெட் அவுட் ஆஃப் ஃப்ரம் திஸ் எனி ப்ராப்ளம்ஸ். அவர் என்ன பெரிய பிரச்சனைல இருந்தாலுமே, அந்த பிரச்சனைலருந்து வெளிய வரதுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு எக்கச்சக்கமாவே இருக்கு. அத சூப்பரா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது கூட வந்து அவங்க ஒய்ஃப் பண்ணது. அது ரியாக்ஷன் பாத்தீங்களா? பாத்தீங்களா? ஏன் ஒரு ஒரு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல ரொம்ப ஒரு பிஸியான ஏரியால ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாம யாருக்குமே வந்து ஒரு பெர்மிஷன் வாங்காம திடீர்னு ஒரு கார்ல வந்து குடுக்குறது தப்பு. அதுவே வந்து அங்க இருக்க சுற்றி இருக்க டிராபிக்ஸோ இல்ல வந்து சுத்தி இருக்க பீப்பிளையோ வந்து அஃபெக்ட் பண்ணும். அதுவும் ஃபர்ஸ்ட் தப்பு. 2வது தப்பு. நீங்க வந்து ஒரு உதவி பண்றோம்னு நெனச்சீங்கன்னா, உதவிய உதவி மாரி பண்ணணும். பிச்சை போடக்கூடாது. இது வந்து நீங்க பண்றது வந்து இட்ஸ் நாட் ஹெல்பிங். நீங்க வந்து ஹெல்ப் பண்ணல. நீங்க வந்து "இந்தா பிச்சை போடுறேன், எடுத்துக்கோன்ற" மாரி பிச்சை போடுறீங்க. இது வந்து அவங்களுக்கு மேபி அந்த அவங்களுக்கு வந்து அந்த நிலைமையில வாங்கணும் தெரியாது. ஆனா ஆனா அது அவங்க அப்புறமா ஒருவேள அந்த 10 பேர்ல யாருக்காவது அந்த ஒரு ஃபோன் வந்து, அந்த ஃபோன் வீடியோ நீங்க பார்த்து, நீங்க இது மாரி ரியாக்ட் பண்ணி, நீங்க இது மாரி பேசியிருந்து பார்த்தாங்கன்னா, அந்த பொருள வாங்குனாங்க பாத்தியா, தூக்கி வச்சுட்டு போயின்னே இருந்திருப்பாங்க அவங்க. ஐ டோன்ட் நோ வை யூ காய்ஸ் ஆர் டூயிங் லைக் திஸ். 2வது அந்த யார் அசிங்கமா பண்றா? இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தரப்போம்போது அவங்க அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அதுவே பெரிய விஷயம். அது அவங்களுக்கே பெரிய விஷயம். 1 பொருள், 2 பொருள் வாங்குனா, ஆமா அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும்ல. அதுவும் ஒரு மூவிங்க்காக பாருங்க. சைடுல பாத்தீங்கன்னா பாருங்க. இவங்க என்னவோ வந்து அவங்க உள்ள ஏறி வந்து கடிச்சு, இவங்க காது, இவங்க ஃபோன் பிச்சுன்னு போற மாரி, இவங்க 2 பேர் ரியாக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இதுல வேற ஃபன் வேற. அது வார்த்தை வேற. மக்கள வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சீப்பா நெனைக்கிற பெர்சன்ஸ்னால தான் வந்து இந்த மாரி ரியாக்ட் பண்ண முடியும். ஏன்னா, எனக்கு லிட்டரலி கைஸ் எனக்கு இத பத்தி பேசணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த சேனல் ஃபுல்லாவே உங்களுக்கு தெரியும். நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஆ சினிமா தான் பேச ஆரம்பிச்சேன். ஆனா இதுல ஏன் பேச ஆரம்பிச்சேன்னா, சிம்பிள் தான் ஒரு சேனல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவரு அவர் வந்து அவரு தான் எனக்கு எனக்கு ஆதங்கமா இருக்க விஷயங்கள்லாம் அவர் வீடியோ போட்டிருப்பாரு. நான் பார்த்துட்டு அந்த ஆதங்கத்த தீர்த்துப்பேன். நான் பேச விரும்ப மாட்டேன். அப்பேற்பட்ட மனுஷனோட வீடியோ வந்து ஸ்ட்ரைக் குடுத்துருக்காங்க. நீங்க வேணா போய் பாருங்க. அவர் சேனல்ல அத பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இன்னைக்கு தான் போட்டிருப்பாரு. அத பார்த்து 5வது நிமிஷம் நான் அந்த சேர போட்டு கேமரா வச்சு உட்கார்ந்துட்டேன். இத பத்தி நம்ம பேசி ஆகணும்னு சொல்லிட்டு. நமக்கு உதவி பண்றீங்க, உதவி பண்ணுங்க. ஆனா அசிங்கமா பண்ணாதீங்க. உதவின்றது வந்து நீங்க பணிவா போயிட்டு அடுத்தவங்களுக்கு தர்றது. அப்பதான் உதவி அக்செப்ட் பண்ண முடியும். இதெல்லாம் எந்த வகையில போய் சேரும்? அந்த ஒரு அந்த இதெல்லாம் இது வந்து அப்படி ஒரு விஷயம் நடந்தது. பின்னாடி ஒரு மனுஷன் பாருங்க. சைடுல ஒருத்தரு அங்க இந்த இருக்காங்க பாருங்க. அவரெல்லாம் பின்னாடி தொரத்தின்னு ஓடி வராரு. இவரு வயசு என்னது? அவர் வயசு என்னது? ம். உதவி பண்றோம்னு நெனைக்கிறவங்களுக்கு, அது எப்படி பண்ணணும்னு தெரியல. இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப வொர்ஸ்ட். என்ன கேட்டா வந்து, இது ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும். ப்ராப்பரான அப்பாலஜி இருக்கணும். எக்ஸ்ப்ளனேஷனுக்கு தர வேண்டிய அவசியமே இல்ல. என்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷனே கிடையாது இதுக்கு. ப்ராப்பரான அப்பாலஜி இருக்கணும். ப்ராப்பரா வந்து இந்த வீடியோ வந்து டேக் டவுன் பண்ணணும். இந்த வீடியோவ வச்சு ஒரு சம் இஸ் மணி எர்ன் பண்றது ரொம்ப தப்பான விஷயம். 2வது இந்த வீடியோக்கான மானிடைசேஷன் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா, இது பத்தி பேசி இதுலருந்து வர காசு எனக்கு ஒண்ணும் அவசியம் கிடையாது. அதுவும் நான் சொல்லிர்றேன். அப்புறம் இந்த வீடியோ இருக்குமான்னு கூட தெரியாது எனக்கு. இது எப்ப ஸ்ட்ரைக் பண்ணி தூக்குவாங்கன்னு தெரியாது. பிகாஸ் தே ஆர் ஆல் ரூலிங் லைக் யூடியூப். அவங்க தான் யூடியூபே ரூல் பண்றாங்க. இந்த மாரி சின்ன யூடியூபர்ஸ்லாம் வாய தொறந்தாலே, அவ்வளோதான் உன்ன அமைதியா இருன்ற மாரி வந்து, இவங்க தான் இந்த யூடியூபே ரூல் பண்ற மாரிலாம் எனக்கு ஃபீல் ஆவுது. நான் நான் எவ்வளவோ விஷயங்கள் வந்து என்னோட சேனல்ல வந்து நான் பேசணும்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி, பயத்தோட பயத்தோட விட்டுறது. வேணாம் போட வேணாம். நம்ம இப்ப தான் வந்து மானிடைசேஷன்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு.
இப்ப நமக்கு வளர போம்போது நம்ம இந்த ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாவேன்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிச்சேன். ஆனா அது எப்படிலாம் தோண ஆரம்பிக்குதுன்னா, பயப்பட பயப்பட தான் வந்து இவங்கள மாரி ஆளுங்கலாம் வந்து நம்மள வந்து கொட்டி, கொட்டி, கொட்டி இந்த ஸ்டேஜ்ல உட்கார வைப்பாங்க. ஸோ நம்ம அதாவது ஒவ்வொரு பீப்பிளுமே இது பார்க்குற எல்லாருமே வந்து அவங்க யூடியூப் சேனல் வச்சிருப்பீங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து அப்போஸ் பண்ணி ஷார்ட்ஸா மேக் பண்ணி கூட நீங்க போடலாம். அந்த விஷயம் வந்து ஃபுல்லா வைரல் ஆகணும். எவ்வளோ முடியுதோ நம்ம அவ்வளோ பத்தி இத பத்தி பேசலாம். ஸோ நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க வந்து அதிலேயே கை வைக்கிறாங்க. "நீ ஏன் பேசுற? என் வீடியோ என்ன பத்தி நீ பேசக்கூடாதுன்னு" சொல்லிட்டு வீடியோ டேக் டவுன் பண்ண வைக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஸோ இதுக்கு மேல இந்த வீடியோ பார்க்க முடியல கைஸ். நான் போய் பார்க்குறேன். நான் வந்து அதுக்கப்புறம் இன்னொன்னு இப்ப நான் பண்றேன். ஐம் கோனா அன்சப்ஸ்கிரைப் இன்ஃபார்ம் யூ. அவ்வளோதான். எனக்கு வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து எந்த வீடியோவுமே வந்து ஐ டோன்ட் லைக் இன்ஃபார்மேஷன் ஹவ் அட் ஆல். அவரோட எல்லாமே ஃபர்ஸ்ட் இருந்த இன்ஃபார்மே கிடையாது. டோட்டலா மாறிட்டாரு. அவரு வேற இப்ப புதுசா ஃபுட் விளாக்லாம் பண்றதில்ல. அவர் வந்து கப்புள் விளாக மாற ஆரம்பிச்சுட்டாரு. ஃபுட் விளாக்லாம் இனிமே தேவையில்ல. நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் கப்புள் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு கப்புள் விளாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. என்னோட ஆத்திரத்தெல்லாம் நான் கொட்டிட்டேன் கைஸ். அவ்வளோ இது வந்து ஒரு ப்ராப்பரான எடிட் பண்ண வீடியோ அப்படிதான் இருக்காது. நான் கேஷுவலா வந்து உங்ககிட்ட பேசுறது, மனசுல இருக்கிறத நான் பேசுற மாரி பேசினேன். ஸோ இந்த வீடியோக்கு நீங்க லைக்கோ, கமெண்ட்டோ, சப்ஸ்கிரைப் கூட பண்ண தேவையில்ல எனக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி இத பத்தி பேசுங்க. இத பத்தி வெளியில பண்ணுங்க. உங்க ஸ்டோரி ரீஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டால ஸ்டோரி போடுங்க. இத பத்தி எல்லார்கிட்டயும் பேசுங்க. முக்கியமா கூட இருக்கவங்க பத்தி இத பத்தி சொல்லி, இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இவ்வளோ பேர் கார்ப்பரேட் யூடியூபர்ஸ்லாம் வந்து இருக்காங்க. இதெல்லாம் ஒரு மாரி பண்றாங்கன்றத பத்திலாம் நீங்க சொல்லி புரிய வைக்கணும். அப்பதான் வந்து இவங்கள மாரி ஆட்கள்லாம் வந்து நம்மள எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா, பேசுற உரிமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாருக்குமே வந்து சமமான ஒரு விஷயம். அது சமமான விஷயத்த வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயமா நான் கருதுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். ஆ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை.